திருப்பரங்குன்றம் மலை மேல இப்ப முஸ்லிம்கள் அவங்க எல்லாருமே செஞ்சுகிட்டு இருக்க மிகப்பெரிய அராஜகமான உச்சக்கட்ட மோசமான செயல். அதுல மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா மலை மேல சடலங்களை எடுத்துட்டு போய் அந்த சடலங்கள் எல்லாத்தையுமே அங்க விதைக்கிற மாதிரியான விஷயத்திலையும் முஸ்லிம்கள் அவங்க எல்லாருமே இத்தனை வருஷமா இத்தனை நாட்களா தொடர்ந்து இந்த மாதிரியான மோசமான செயல்ல மலை மேல அவங்க ஈடுபட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மலை மேல இருக்கிற தர்கா, அந்த தர்காவுல சில பயங்கரவாதிகள் அவங்க தங்கி இருந்திருக்காங்க. அதாவது பயங்கரவாதிகள் அவங்களுக்கு அடைக்கலம் குடுக்கக்கூடிய ஒரு இடமாக தர்கா இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி தர்கா பயங்கரவாதிகள் அவங்க வந்து தங்கி பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு இடமாக தர்கா இருந்திருக்கு அப்படின்னு இப்ப இதுவரைக்கும் திருப்பரங்குன்றம் மலை மேல தர்கா இருக்கு. முஸ்லிம்கள் அவங்க எல்லாருமே அங்க போய் அவங்க வழிபட்டுக்கிட்டு வராங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் இன்னும் இன்னும் இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல முஸ்லிம்கள் அவங்க எல்லாருமே திருப்பரங்குன்றம் மலை மேல என்னென்ன மாதிரியான அராஜக செயல்ல ஈடுபட்டிருக்காங்க, எந்தெந்த மாதிரியெல்லாம் அவங்க திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சொந்தமான அந்த நிலங்கள் அது எல்லாத்தையுமே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தை விட மிக மிக உச்சக்கட்ட கொடூரமான மோசமான செயலாக திருப்பரங்குன்றம் மலை மேல இப்ப ஏறி பார்க்குற நிறைய பேருக்கு காத்திருக்கிற மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல சடலங்கள் இருக்கிறத, அந்த சடலங்கள் புதைக்கப்பட்ட இடத்த இருக்கிறத அங்க மலைக்கு போற பக்தர்கள் எல்லாருமே பார்க்குற மாதிரியான அந்த மோசமான சம்பவம் தற்போது திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிறத இப்ப பார்க்க முடியுது. இத்தனை நாட்களா அதை பத்தின வீடியோ, அதே போல அங்க இருக்கிற அந்த நிலவரம் எதுவுமே வீடியோ புகைப்படங்கள் மூலியமாக வெளி வராம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்து முன்னணி அமைப்பு அவங்க மலை மேல ஏறி போய் அங்க இருக்கிற அந்த நிலவரம், முக்கியமான அந்த வீடியோ ஆதாரம் எல்லாத்தையுமே புகைப்படங்கள் வீடியோவாக எடுத்து தற்போது வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே என்னென்ன அப்படின்னு தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். அதனால வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த விஷயத்துல போராடிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக ஹிந்து முன்னணி, அதே போல பாஜக, இவங்க எல்லாரும் தான் மக்கள் கூட சேர்ந்து தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே போல நீதிமன்றத்திலையும் வழக்கு பதிவு செஞ்சு அந்த வழக்கு விசாரணையும் எல்லாத்தையுமே இவங்க எல்லாரும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். இதுல ஹிந்து முன்னணி அமைப்பின் தலைவராக இருக்கிறவர் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அர்ஜுன் சம்பத். இவர் தான் இப்ப திருப்பரங்குன்றம் மலை மேல அவர் இன்னைக்கு போலீசார்கள் காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் அனுமதி கொடுத்திருக்காங்க. அப்படிங்கறதால இன்னைக்கு காலையில திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற காசி விஸ்வநாதன் கோயிலுக்கு அவர் அங்க போயிருக்காரு. ஆனா போற வழியில அங்க இருக்கிற அந்த சம்பவங்கள், அங்க இதுக்கு முன்னாடி நடந்த அந்த மோசமான வரலாறு, திருப்பரங்குன்றம் மலை மேல எப்படிப்பட்ட மோசமான விஷயங்கள் எல்லாமே இதுவரைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாத்தையுமே வீடியோ புகைப்படத்துடன் எடுத்து தற்போது தமிழக மக்கள் எல்லாருமே பார்க்குற மாதிரி அவர் வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, காசி விஸ்வநாதன் கோயிலுக்கு மலை மேல ஏறி போறாங்க. போயிட்டு இருக்கப்ப அங்க வழியில இரு பக்கமும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சடலங்களை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல பிதைத்து, அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு மணி மண்டபம் மாதிரி முஸ்லிம்கள் அவங்க மலை மேல, முக்கியமா கோவில் இடம் இது. ஏன்னா காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகக்கூடிய பாதையே அந்த பாதை தான். அந்த பாதையில வழி நெடுக்க ஆங்காங்கே முஸ்லிம்கள் அவங்க பிணங்களை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல அவங்க விதைக்கிற மாதிரியான விஷயம், சடங்குகளை அந்த இடத்துல செஞ்சிருக்காங்க. அதற்கான கல்லறை மாதிரியான அமைப்புகள் அங்க இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது. ஸோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே சம்பத் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வீடியோவாக ஷூட் பண்ணி இந்த இடத்துல அவர் போட்டு காட்டியிருக்காரு. பாருங்க எப்படி ஹிந்துவுடைய அந்த கோவில் இடம் எப்படி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக திருப்பரங்குன்றம் கோவில் முருகப்பெருமானுக்கு சொந்தமான இந்த இடம், இந்த இடம் எல்லாமே இந்துக்கள் அவங்க அவங்களா புதுசா ஒரு அவங்களுடைய இடமாக இந்த இடத்த காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பிணங்களை கொண்டாந்து வந்து இந்த இடத்துல அடக்கம் செஞ்சு அவங்களுடைய இடம், அவங்களுடைய உரிமை அப்படிங்கிறத நிலைநாட்டுறதுக்காக எப்படியெல்லாம் இங்க திருப்பரங்குன்றம் மலை மேல இடத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு இப்ப இந்த வீடியோ ஆதாரத்தை மலை மேல, அதாவது திருப்பரங்குன்றம் மலை மேல கால்நடைகளை பலி கொடுத்தாலே வேண்டாம் அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடி ஹிந்து அதே போல மக்கள்கள் எல்லாருமே போராடினாங்க. ஆனா அங்க பிணங்களை எடுத்துட்டு போய் அந்த பிணங்களை அந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மோசமாக அவங்க செயல்பட்டிருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஹிந்து முன்னணி அமைப்பின் தலைவர் சம்பத் பாத்தீங்கன்னா அவரு இன்னைக்கு இந்த வீடியோ எல்லாத்தையுமே அவரே நேரடியாக ஷூட் பண்ணி அவரு வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பயங்கரமான மோசமான அதிர்ச்சிகரமான விஷயத்தை பத்தியும் சம்பத் அவர்கள் சொல்லியிருக்காரு.
அதாவது கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதிகள் அவங்க இந்த மலை மேல அவங்களுடைய நடமாட்டம் இருந்திருக்கு. அப்போ பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தர்காவுல அவங்க பாகிஸ்தான் கொடிய ஏத்திருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலை மேல பாகிஸ்தான் கொடி இதுக்கு முன்னாடி கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஏற்றப்பட்டிருக்கு. அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் திருப்பரங்குன்றம் மலை மேல அவங்க பயங்கர பொருட்கள் அது எல்லாத்தையுமே வெடிக்க வச்சு சோதனைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. போலீசார்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல தர்கா சேர்ந்த முஸ்லிம்கள் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா சந்தேகப்பட்டு போலீசார்கள் அவங்க எல்லாருமே பிடிச்சு பார்த்தா அவங்க பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அந்த அளவுக்கு சில பயங்கரவாத முஸ்லிம்கள் அவங்க எல்லாருமே திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற இந்த தர்காவை அவங்க தங்கி இருக்கிறதுக்கும் அவங்க பதுங்கி இருக்கிறதுக்கும் அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கும் திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற இந்த சிக்கந்தர் தர்காவை இதுக்கு முந்தைய காலங்கள்ல பயங்கரவாதிகள் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சம்பத் அவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த விஷயம் எல்லாமே நம்ம யாரும் கேள்விப்பட்டதில்ல. அந்த விஷயத்தையும் ஆதாரத்துடன் தற்போது சம்பத் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அவர் பேசின அந்த முழு வீடியோ ஒரு சில வினாடிகள் இங்க இருக்கு. அதை இப்ப நீங்களே பாருங்க. இடைக்காலத்துல சில பிணங்களை புதைச்சு புதிய அடையாளங்களையும் உருவாக்கி இருக்கிறாங்க. தர்காவுக்கும் நெல்லித்தோப்புக்கும் நாம உரிமை கோரல, அவங்க போறக்கூடிய இந்த படிப்பாதைக்கும் நம்ம உரிமை கோரல. நாம நம்முடைய காசி விஸ்வநாதர் ஆலயம், பல்லத்தி மரம், தீபத்தூண் இதெல்லாமே முருகனுக்கு சொந்தமானது. தீர்த்தம் நம்முடைய 15 தீர்த்தங்கள் இங்க இருக்குது. இவ்வாறு புதுசு புதுசா கொண்டு போனவங்களை போச்சிருக்காங்க, புது புது அடையாளங்களை உருவாக்குறாங்க. சரி, தர்கானா அதோட முடிச்சுக்கணும்ல. இது வேண்டுமென்ற திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்பு. இன்னும் நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்றேன். இடைக்காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாகிஸ்தான்ல மேல அவங்க வெடிகுண்டு சோதனைகள்லாம் நடத்தினாங்க. அது காவல்துறை கைது செய்து அவங்க மேல வழக்கு போட்டு கேஸ் நடத்தி அதில் விடுதலை ஆயிட்டாங்க. ஆனா ஒரு தேசவிரோத காரியங்களுக்கு இந்த தர்காவை மையமா வச்சு, உள்ளூர் முஸ்லீம்களுக்கு இது சம்மந்தம் கிடையாது, இந்த தர்காவை மையமாக வச்சு ஒட்டுமொத்த இந்த மலையும் ஆக்கிரமிக்கணும்னு ஒரு தரப்பு முயற்சி பண்ணுது. கோயில் நிர்வாகம் அதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்குது. கள்ளத்தி மரத்துல இன்னைக்கு பிறைக்கொடியை கட்டி இருக்கிறதுங்கிறது மிக தவறான முன்னுதாரணம். அது சம்பந்தமான புகார் மனுவை நாம் இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். அதாவது இந்துக்கள் அவங்க எல்லாருமே வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் ஒரு 2-3 மணி நேரம் மட்டும் எரிய போது கார்த்திகை தீபம் அந்த தீபத்தூண்ல எரிய போது அதுக்கு இந்துக்கள் அவங்க யாருக்குமே அனுமதி தரப்படல. ஆனா முஸ்லிம்கள் அவங்க எல்லாருமே இத்தனை வருடமா திருப்பரங்குன்றம் மலையை அவங்க எப்படியெல்லாம் மோசமாக பயன்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக பிணங்கள் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து திருப்பரங்குன்றம் மலை மேல புதைச்சிருக்காங்க. அது அந்த கோவிலின் புனிதத்தை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ புகைப்படம் இது எல்லாத்தையுமே பார்க்குறப்ப நமக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் மலை மேலே கால்நடைகளை பலியிடுறது, அதே போல் அசைவம் சாப்பிட்றது, தர்கா இருக்குன்னா தர்காவை மட்டும் நீங்கள் வழிபட்டுக்கங்க, நீங்கள் தர்காவுக்கான அந்த வழிபடுறதை மட்டும் செஞ்சுக்கோங்க. அதையும் மீறி கோவிலுடைய புனிதம் கேட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் திருப்பரங்குன்றம் மலை மேலே இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, இன்னுமுமே கூட நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வகையில் இப்போ மலை மேலே எப்படிப்பட்ட நிலவரம் இருக்குது அப்படின்னு நம்ம யாருமே இதுவரைக்கும் வீடியோவாக பார்த்ததில்ல. ஆனால் இன்னைக்கு சம்பத் அவர்கள் நேரடியாக மேலே போய் அந்த வீடியோ அது எல்லாத்தையுமே எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையுமே பார்க்குறப்ப நிச்சயமாக இந்துக்கள் ஆகிய எல்லாருக்குமே கண்டிப்பாக இது எல்லாமே கோவில் இடத்துல இருக்குது, இது எல்லாத்தையுமே நிச்சயமாக அகற்றப்படணும். தர்காவுக்கு மட்டும் போயிட்டு வாங்க, தர்காவுக்கு போகிறதுக்கான அந்த பாதைகள் அது எல்லாமே தர்காவுக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனால் அதை சுற்றி இருக்கிற அந்த ஒட்டுமொத்த மலை எல்லாமே கோவிலுக்கு தான் சொந்தம். அந்த இடத்துல எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையுமே நிச்சயமாக இந்துக்கள் மீட்டு எடுக்கணும் அப்படின்னு தான் இந்த அராஜகம், இந்த மோசமான செயல் இது எல்லாத்தையுமே பார்க்குறப்ப நம்ம எல்லாருக்குமே தோணுது. அந்த வகையில் சம்பத் அவர்கள் இன்னைக்கு மலை மேலே போய் அவரை எடுத்துட்டு வந்த இந்த வீடியோ, இந்த ஆதாரங்கள், முக்கியமாக மலை எந்த அளவுக்கு மோசமாக இதுவரைக்கும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறப்ப உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இதை பற்றி நிச்சயமாக கமெண்ட்ல சொல்லுங்கள்.